Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 22nd August 2025. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வந்துட்டு த லாஸ்ட் டே ஆஃப் த வீக். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ், நியூஸ் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நியூஸ் பேஸ்டு சப்போர்ட் லெவல்ஸையும் மார்க் பண்ணி வச்சாச்சு. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டூ வாட்ச் அவர் ஏர்லியர் வீடியோஸ். நம்ம மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்துட்டு வெர்டிக்கல் லைன் வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் 15 minutes நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி நல்லாவே வாட்ச் பண்ணுங்களேன். நம்ம ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்துட்டு டச்சே பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ ப்ரீவியஸ் டே லோ அண்ட் நம்மளோட சப்போர்ட் லெவல்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில், த வெரி ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டிலே நம்மளோட 3 சப்போர்ட்டையும் ப்ரீச் பண்ணிருச்சு, ப்ரீவியஸ் டே லோவையும் ப்ரீச் பண்ணிடுச்சு. கம்ப்ளீட்டாக நம்ம என்ன தாட் இருந்திருப்போம்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்போம். இன்னொரு கிளியர் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இங்கே இதே இடத்துல என்ன இருக்குன்னா 25,000 ஆல்மோஸ்ட் இந்த லெவல். ஸோ அதே தான். ஸோ அதுவும் ப்ரீச் ஆயிருக்கு, ஒரு கீ லெவலும் ப்ரீச் ஆயிருக்கு. அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக பியரிஷ் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சென்டிமெண்ட் வைஸ் நம்ம பிசிஆர் எப்படி பார்த்துருப்போம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச பிசிஆர் வந்துட்டு 1 இருந்து சடனாக 0.75 0.6 அப்படின்னு. ஓகே, தட் வாஸ் அ பியரிஷ் கம்ப்ளீட்லி. ஒரு மைல்டு பியரிஷ்லேருந்து பியரிஷ்க்கு மாறுற சென்டிமெண்ட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணியிருக்கக்கூடாது. வி ஷுட் பி வெரி 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 மோர் கேர்ஃபுல் அட் தீஸ் பாயிண்ட்ஸ். எந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த சார்ட்டை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப தடவை விசிட் பண்ணியிருக்காங்க. அதே இடத்துலையே மார்க்கெட் வந்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு கேண்டில்ஸ் நல்லா ப்ரீச் பண்ணிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்னைக்கு நம்மளுக்கு பியரிஷாக தான் இருந்திருக்கும். பட் அகெயின் இன்னைக்கு வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு இந்த லெவலை தாண்டவே விடலை. ஏன்னா அதை தாண்டி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேப் ஃபில்லிங், ஒரு ஹியூஜ் கேப் நடந்துச்சுல ஒரு 4 நாளுக்கு முன்னாடி. ஸோ அந்த கேப் ஃபில்லிங்கை வந்துட்டு இன்னைக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. பட் பையர்ஸ் கம்ப்ளீட்டாக இது பண்ண விடலை. ஸோ ஓஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,100 செல்லர்ஸோட ஓஏ இருந்தாலுமே 25,050 அப்புறம் 24,950 24,900 850 இவங்க எல்லாத்துலேயுமே பையர்ஸ் வந்துட்டு புஷ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. கரெக்டாக இந்த இடத்துல, அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல அவங்களோட மெயின் எய்ம் வந்துட்டு செல்லர்ஸை டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அவங்க டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட செட்டப்பில் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட 3 இதுவுமே ப்ரீச் ஆனதுனால ஸோ வி வுட் ஹவ் கேப்சர்டு திஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். பட் நான் இதுவுமே ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த வாரம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நிறையா தடவை ரிஸ்கி ட்ரேட்ஸ் தான் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்துட்டு டெய்லி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னா இங்கே ஹியூஜான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியா இருக்குது. ஸோ விச் ஆக்ட்ஸ் ஆஸ் அ சப்போர்ட் ஏரியா. அண்ட் ஓஏயுமே பார்த்தீங்கன்னா அங்கே பையர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சென்டிமெண்ட் வைஸ் வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அப்படின்றனால நம்ம இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இந்த மூமெண்ட்டை தான் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போமே தவிர அதை தவிர்த்து நம்ம வேறு எந்த ஒரு மூமெண்ட்டையும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நான் ஈவன் 5 minutesக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். சாரி. ஸோ இந்த மூமெண்ட்டை தான் கேப்சர் பண்ணியிருப்போம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அங்கே வந்துட்டு கரெக்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி இது மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ட்ரேட் செட்டப்பாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஃப்ரெஷ் வீக் ஸ்டார்ட். மண்டே நம்மளோட நிஃப்டி எப்படி மூவ் ஆக போகுது, நம்மளுக்கு எப்படி ட்ரேட் செட்டப் வரப்போகுது அப்படின்றத
மண்டே எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் see you.